மகாபாரத கதைகள். பேரழகி காந்தாரியோட கதையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பண்டைய காலம் முதல் இன்றைய காலம் வரை பெண்கள் பெரும்பாலும் பல இன்னல்களுக்கு ஆளாகி வருகிறாங்க. இதில் அரசகுமாரியாக இருந்தால் என்ன, ஏழையாக பிறந்தால் என்ன, அனைத்து நிலைகளிலும் பெண்கள் அடிமைப்பட்டு தான் வாழ்ந்து வருகின்றனர். என்னதான் பேரழகியாக இருந்தாலும் கணவனும் பிள்ளைகளும் சொல் பேச்சு கேட்கலைன்னா அவளின் அத்தனை பண்புகளும் அழிந்து போகும். அப்படி பேரழகியாக திகழ்ந்த காந்தாரியின் வாழ்க்கையை தான் இப்போ பார்க்க போகிறோம். காந்தாரி பேரழகு கொண்டவள். கண்கள் காந்தம் போல இருப்பதனால அவளுக்கு காந்தாரின்னு பேர் வந்துச்சு. அழகும் இளமையும் கொண்ட காந்தாரி அனைத்து கலைகளையும் கற்றாள். எல்லா விதமான ஆயுதங்களையும் சுலபமாக கையாளும் திறன் அவளுக்கு இருந்துச்சு. காந்தார மன்னன் சுலபனின் மகள்தான் காந்தாரி. தாய் தந்தை இருவரும் இவளை செல்லமாக வளர்த்தனர். அழகும் அறிவும் கொண்ட காந்தாரிக்கு எல்லா பெண்களைப் போலவே திருமண ஆசை இருந்தது. கணவனை பற்றிய கனவும் கற்பனைகளும் அவளுக்கு நிறைந்திருந்தது. தவம் புரிந்து சிவபெருமான்கிட்ட 100 பிள்ளைகள் பிறக்க வேண்டுமென்று வரத்தை பெற்றவள் காந்தாரி. ஆனால் அவளின் ஜாதக தோஷத்தின்படி அவளுக்கு திருமணம் செய்யும் முதல் கணவன் இறந்து விடுவான் என்ற விதி இருந்தது. இது தெரிந்தால் எந்த மன்னனும் தன் மகளை திருமணம் செய்ய வரமாட்டார்கள் என்று சுலபன் மிகவும் கவலைப்பட்டான். பீஷ்மர் தன் குலம் தலைக்க திருதராஷ்டிரனுக்கு பெண் தேடி கொண்டிருந்தார். காந்தார நாட்டு மன்னனிடம் மகனை பெண் கேட்டு தூது அனுப்பினார். ஆனால் சுலபனுக்கு அதில் உடன்பாடு இல்லை. திருதராஷ்டிரன் குருடன். அறிவும் அழகும் ஆற்றலும் நிரம்பிய தன் மகள் ஒரு குருடனுக்கு மனைவியாவது என்ற எண்ணம் அவரை வாட்டியது. பீஷ்மர் மீது கொண்ட பயத்தால் காந்தாரியை திருமணம் செய்து வைக்க சம்மதித்தார் சுலபன். மகளுக்கு தோஷம் யாருக்கும் தெரியாமல் ஒரு ஆட்டுக்கிடாயை அவளுக்கு மணம் செய்து வைத்து பின்னர் அதை வெட்டி பலி கொடுத்தார் சுலபன். அதன்படி காந்தாரி தன் முதல் கணவனான ஆட்டை இழந்த ஒரு விதவை. திருதராஷ்டிரன் 2வது கணவன். இதனால் அவன் ஆயுளுக்கு எந்த பங்கமும் இல்லை என்ற கணக்கு சரியாயிடுச்சு. ஆனால் இதுவே காந்தார நாட்டு வாரிசுகளுக்கும் அதன் பின் குருகுல வம்சம் நாசமாவதற்கும் காரணமானது. திருதராஷ்டிரன் தான் தன் கணவன் என்று பெற்றோர்கள் நிச்சயம் செய்திருப்பதை அறிந்த காந்தாரி எதுவும் பேசாமல் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தாள். சகல சீர்வரிசைகளுடனும் பரிசுகளுடனும் தன் அக்காவை காந்தார நாட்டிலிருந்து பாரதத்திற்கு அழைத்து சென்றான் சகுனி. அங்கு காந்தாரியையும் சகுனியையும் சகல மரியாதையோட வரவேற்றாங்க. திருமணமும் விமர்சையாக நடைபெற்றது. தன் கணவன் பார்வையற்றவனாக இந்த உலகை காண முடியாதவனாகவும் இருந்ததனால தானும் இனி இவ்வுலகை காண மாட்டேன்ட்டு கண்களை கருப்பு துணியால் கட்டி கொண்டு விட்டாள் காந்தாரி. இது எத்தனை பெரிய தியாகம்! தான் பிறந்த மண்ணை விட்டு, மக்களை விட்டு, பெற்றோருடன் பிறந்தோர் என சகலத்தையும் விட்டு புதிய இடத்துக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கும் பெண் யாரும் பழகாத சூழலில் தன் கண்ணை கட்டி கொண்டு வெளிகள் இருந்தும் பார்வையற்றவளாக வாழ ஆரம்பித்தாள். ஆனால் அத்தனை அறிஞர்களும் பெரியோர்களும் நிறைந்த சபையில் அவளை கண்ணை கட்டி கொண்டபோது ஏன் எப்படி செய்கிறாய் காந்தாரி என்று யாரும் எதுவும் சொல்லவில்லை. வேண்டாம் காந்தாரி என திருதராஷ்டிரனும் கூட வாய் திறக்கவில்லை. ஏனால் அது அவள் கடமை. 10 மாச கருக்காலம் தாண்டியும் அவளுக்கு பிள்ளை பேறு முடியவில்லை. 100 குழந்தைகள் பெற வேண்டும் என்ற வரம் வாங்கியும் தான் வஞ்சிக்கப்பட்டவளாக உணர்ந்தாள். அக்கோபத்தில் ஏமாற்றத்தில் தன் வயிற்றை தடியால் அடித்து கொண்டாள் காந்தாரி. அப்போது மாமிச பிண்டம் தசையும் இரத்தமுமாக வெளியேறியது. அங்கு வந்த வியாசர் அப்பிண்டங்களை சுத்தப்படுத்தி சம பாகங்களாக பிரித்தார். 100 பாகங்களும் மிச்சமாக ஒரு சிறிய பாகமும் தேறியது. அவற்றை 101 கிண்ணங்களில் பசு நெய் நிரம்பி அதில் போட்டு வைத்தார். ஊறிய காலம் ஆனதும் முதல் கிண்ணத்திலிருந்த பாகம்
துரியோதனனாகவும் அடுத்த கிண்ணத்திலிருந்து துச்சாதனாகவும் மற்றும் ஏனைய எல்லாம் அவனது சகோதரர்களாகவும் பிறப்பெடுத்தனர். கடைசி கிண்ணத்தில் இருந்த பிண்டம் துச்சலை என்ற பெண் குழந்தையாக உருவெடுத்தது. துரியோதனன் பிறந்த நேரம் சரியில்லைன்னு அரண்மனை ஜோசியர்கள் கூறினாங்க. குல அழிவு இவனால் ஏற்படும்னு அவனை அழிக்க சொன்னார்கள். ஆனால் காந்தாரி அதை ஏற்க மறுத்துவிட்டாள். பாரத போருக்காக துரியோதனனும் அவனது சகோதரர்களும் காந்தாரியின் காலில் விழுந்து ஆசி வாங்கினர். காந்தாரியும் அவர்களை வாழ்த்தி அனுப்பினாள். வியாசர் அளித்த திவ்ய திருஷ்டியால் போரை அவள் கண்மூடி இருந்தும் நேரில் பார்ப்பது போலவே கண்டாள். தனது ஒவ்வொரு மகன்களும் குந்தி புத்திரர்களால் அழிக்கப்படும்போது அவளது உள்ளம் பட்ட பாடை யாராலும் சொல்ல முடியாது. பீஷ்மர் கோபத்துக்கு ஆளாகி சிறை வைக்கப்பட்டு பெற்றோர்களையும் சகோதரர்களையும் இழந்தவளானாள் காந்தாரி. திருமணத்திற்கு முன் தனக்கிருந்த தோஷத்தால் ஆட்டுக்கிடாயை மணம் செய்து தோஷ பரிகாரம் செய்தது பீஷ்மருக்கு தெரிய வந்தது. தன் குலத்திற்கு விதவை மருமகள் ஆவதா? இந்த விஷயம் மற்றவர் அறிந்தால் என்னை பார்த்து சிரிப்பார்கள். இந்த ரகசியத்தை மறைத்த சுலபன் குடும்பத்தினர் அனைவரும் ஒவ்வொரையும் விடாது அழைத்தான். அதில் தப்பிச்சது சகுனி மட்டும்தான். குருகுலத்தை பூண்டோடு அழிப்பேன் என்று சகுனி தன் தந்தையான சுலபனிடம் சத்தியம் செய்தான். அதன்படி சகுனி சூழ்ச்சி செய்து குருகுலத்தை அழிக்க திட்டம் தீட்டி அழிக்க உதவி செய்தான். தன் கணவனாலும் காந்தாரிக்கு நிம்மதியில்லை. உடன் பிறந்த சகோதரனாலும் அவளுக்கு மகிழ்ச்சி இல்லை. பெற்ற குழந்தைகளாலும் அவளுக்கு நிம்மதியில்லை. மன அமைதியின்றி பதட்டம் நிறைந்ததாகவே அவள் வாழ்க்கை இருந்தது. இதுதான் காந்தாரியின் கதை.